அன்எக்ஸ்பெக்டடாக என்னோடய ஒர்க்குக்காக இந்த இடத்துக்கு நான் வந்தேங்க. இந்த வீடியோ என் லிஸ்ட்லே இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வயசானவங்களும் அவங்களோட பிள்ளைங்களை வந்து கடைசி காலத்தில் கண்டிப்பாக தன்னை பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இருந்திருப்பாங்க. பட் எனிஹாவ் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால இங்கே வந்துட்டாங்க. இது மாதிரி எத்தனையோ ஓல்டேஜ் ஹோம்ஸ், எத்தனையோ பேர் ஆதரவு இல்லாமல் இருப்பாங்க. கடவுள் நம்மளை நல்லபடியாக வச்சுருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு நம்ம செய்யணுங்கிறது தாங்க. இன்று நம்ம கங்கார் முதியோரத்தில் பார்த்திங்கன்னா வந்து 80 பயனாளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமான தேவைகள் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து சுகாதாரம் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு தேவையான பார்த்திங்கன்னா வந்து க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் வந்து. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து ஷாம்பு, பேஸ்ட்டு, சோப்பு, ஆயிலு, ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக்காக இருக்குது. அது இருந்தால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க வந்து படுக்கிறதுக்கு வந்து கொசு வலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதுக்கு எதாவது வந்து ஸ்பான்சர்ஷிப் ஏதாவது கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நாங்கள் கேட்டப்போ அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் பணம் கொடுத்து உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க, அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் இது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்சது, அது சின்னதோ பெருசோ நம்மளால் முடிஞ்சதையும் நம்ம பண்ணுவோம். நம்மளும் நல்லாயிருக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்கள நல்லபடியாக வச்சுப்போம். தேங்க்யூ.